நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு 2025 பார்த்தீங்கன்னா தமிழில் எடுக்கப்பட்ட மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான வனிதாவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு 40 வயசு கிட்ட ஆயிருது. இருந்தாலுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படின்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பார்ட்டியில பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு காரணத்துக்காக உடனே கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம படத்தோட ஹீரோனான வனிதா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு தமிழ்ல எடுக்கப்பட்ட ஒரு கோளாறான படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பண்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா படத்துல வந்துட்டு பார்க்கவே முடிய மாட்டேதுங்க. ஆனா இருந்தாலுமே படத்துல சொல்ல வர அந்த கண்டென்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்தாலுமே அதை ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா படத்துல வர எல்லா சீனையுமே பாத்தீங்கன்னா ட்ரோலுக்கு வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலியோ ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.